நீங்க செஞ்ச பர்சனல் சின்ன அவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க. இவரை நான் நம்புறேன், என் ஃப்ரெண்டை ரொம்ப நம்புறேன். எந்த ஊழியக்காரனுக்கு ஃபோன் பண்ணி பிரதர் நான் அப்படி ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கேன், இன்னும் தயவு செஞ்சு சொல்ல வேணாம். உங்களுக்கும் உங்க ஆண்டவருக்கும் தனிப்பட்ட விஷயம் அது. உங்களுக்கும் உங்க ஆண்டவருக்கும் தனிப்பட்ட போராட்டம் இது. நீங்க போராடி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இதை போய் அம்மா அப்பா கிட்ட சொன்னா பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பாஸ்டர் கிட்ட சொன்னா எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. நமக்கு சபைக்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை சும்மாவே நம்ம பார்க்கறது ஏளனமா பார்ப்பாங்க, இன்னும் மோசமா பார்ப்பாங்க. நான் சொல்றேன், இது தனிப்பட்ட போராட்டம். நம்ம வாழ்க்கையில ஒரு 10 வருஷமா அந்த அடிமைத்தனத்தில் இருக்கேன், போனுன்னு ஒன்று வந்தோடனே அக்கிரமா வர ஆரம்பிச்சு இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கேன். நான் சொல்றேன், இது உங்களுக்குன்னு தனிப்பட்ட போராட்டம். இதை யாருக்கிட்டையுமே கம்யூனிகேட் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. பாவத்தை செஞ்ச பிறகு பிசாசு உங்ககிட்ட சொல்லுவான், இப்படி ஒரு போனோகிராஃபி பார்த்துட்டல, இப்படி ஒரு தவறான வீடியோ பார்த்துட்டல, இப்படி சிகரெட் எடுத்து பிடிச்சிட்டல, இப்படி ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டல, இப்போ போய் நீ முழங்கால் போட்டா அவர் கேட்பாரா, நீ இந்த கையில பைபிள் எடுக்க உனக்கு பரிசுத்தம் இருக்கா? நான் சொல்றேன், தயவு செஞ்சு கையில பைபிள் எடுங்க. நான் சொல்றேன், தயவு செஞ்சு போய் முழங்கால் போடுங்க. போனோகிராஃபி பார்த்து மாஸ்டர்பேஷன் பண்ணாலும் சரி, தயவு செஞ்சு மறுபடியும் போய் முழங்கால் போடுங்க. பிள்ளை வந்திருக்கேன்னு சொல்லுங்க. 1,38,886 தடவை ஸ்டீஃபன் விழுவான்னு தெரிஞ்சுதான் ஸ்டீஃபனை செலக்ட் பண்ணியிருக்காரு. உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு, தெரியாம தான் செலக்ட் பண்ணல. இத்தனை கோடி தடவை, இத்தனை லட்சம் தடவை, இத்தனை ஆயிரம் தடவை என் பிள்ளை விழுகும் தெரியும் எனக்கு. செய்ய மாட்டேன்னு என் பிள்ளை சொல்லும், 3வது நாளே செய்யும் தெரியும். தெரிஞ்சுதான் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு, தெரிஞ்சுதான் நம்மளை உண்மையிலே அழைச்சிருக்காரு, தெரிஞ்சனாலதான் ரத்தத்தையே கொடுத்திருக்காரு, தெரிஞ்சனாலதான் உடலையே கொடுத்திருக்காரு. நான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் பாவம் செஞ்சு விட்டு அவர் சமூகத்துல போய் முழங்கால் போட்டு பிசாசு சொல்லலாம் நீ போக தகுதி இல்லாதவன், பிசாசு சொல்லலாம் நீ கையில பைபிள் எடுக்க தகுதி இல்லை. நான் சொல்றேன், கையில பைபிள் எடுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அண்ணனா சொல்றேன், ஒரு தம்பியா சொல்றேன், போய் முழங்கால் போடுங்களேன். பிசாசு முகம் வெட்கப்பட்டு போகும். இவன் போறானே செஞ்ச பிறகு போறானே. நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 4-5 முறை அந்த பாவத்தை செய்யலாமே. சமூகத்துக்கு போக போக அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்துல அமர அவனுடைய 4 தடவை செய்யற பாவம் 3 தடவை மாறும், 2 தடவை மாறும், 1 தடவை மாறும். ஒரு நாள் நான் சொல்றேன், அவன் பரிசுத்தம் உள்ளவனாய் மாட்டப்படும். நமக்கே தெரியாத ஒரு ஆபரேஷன் உள்ள நடக்குங்க. யாருக்கு நடக்கும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுக்கு நடக்கும்.